சென்னையில் புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இதில் ஒரு பேருந்து திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் பயணம் செய்த பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து அங்கிருந்து அகற்றப்பட்டு பழுது பார்க்கும் இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அவலநிலை சென்னையில் ஏற்பட்டது. சென்னையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள எம்டிசி மின்சார பேருந்து 2வது நாளிலேயே பழுதாகி நின்றதால் பயணிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகே மின்ட் பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தொழில்நுட்ப குழுவினரால் பேருந்தை அங்கேயே சரி செய்ய முடியவில்லை. அதனால் அருகில் இருந்த பணிமனைக்கு பேருந்து இழுத்து செல்லப்பட்டு இந்த சம்பவத்தில் ஓட்டுநர்களின் தயார் நிலை மற்றும் உதவி செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. புதிய மின்சார பேருந்தில் இருந்த டிசி கன்வெர்ட்டர் பழுதானதே இந்த பிரச்சனைக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. டிசி கன்வெர்ட்டர் என்பது பேருந்தில் இருக்கும் ஒரு சிறிய மின்மாற்றி போன்றது. இது பேட்டரியில் இருந்து வரும் அதிக மின் அழுத்தத்தை குறைத்து பேருந்தில் உள்ள மற்ற பாகங்கள் இயங்குவதற்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. இந்த கன்வெர்ட்டர் வேலை செய்யவில்லை என்றால் பேருந்து பீஸ் போனது போல எல்லா இயந்திரங்களுமே நின்றுவிடும். மோட்டார் விளக்குகள், டேஷ்போர்டு என எதுவும் செயல்படாத நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் பழுதாகி நின்ற பேருந்தில் பேட்டரியில் சார்ஜ் இருந்தும் கன்வெர்ட்டர் பழுதானதால் பேருந்து நடுவழியில் திடீரென நின்றுவிட்டது. புதிய மின்சார வாகனங்களில் டிசி கன்வெர்ட்டர் பழுதாவது சகஜம்தான் என்று அதிகாரிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கின்றனர் பயணிகள் மற்றும் பொதுமக்கள். ஆனால் பாதுகாப்பில் எந்த சமரசமும் கிடையாது என்று எம்டிசி நிர்வாக இயக்குனர் டி பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து கொள்முதல் செய்த போது ஒப்பந்தத்தின்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கூறுவது என்னவென்றால், இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, பேட்டரி குறைவாக இருப்பதாக காட்டும் போது ஓட்டுநர்கள் உடனடியாக பேருந்தை பணிமனைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மீதி எவ்வளவு தூரம் போகலாம் என்று தெரிந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பணிமனைக்கு செல்ல வேண்டும். இந்த எச்சரிக்கையை மீறினால் பேருந்து நடுவழியில் நின்றுவிடும். தற்போது நடந்தது போல மீண்டும் நடக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தனர். ஓட்டுநர்களை அவசரமாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு வேலைக்கு ஊழியர்களை எடுப்பதும் ஒரு பிரச்சனையாகவே திமுக ஆட்சியில் இருந்து வருகிறது. சில ஓட்டுநர்களுக்கு 6 மாதம் பயிற்சி மட்டுமே கொடுக்கப்பட்டு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். இதனால் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவது சகஜமாகி வருகிறது. பேருந்துகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும் போது அவர்களால் திறமையாக கையாள முடியவில்லை என்பதையும் பயணிகள் தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக மின்சார பேருந்துகளில் பேட்டரி குறைவாக காட்டும் போது பேருந்தை பணிமனைக்கு திருப்பி அனுப்புவது என்ற விதிமுறை குழப்பமாக இருப்பதாக ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். பேட்டரியில் இன்னும் சார்ஜ் இருக்கும் போது ஏன் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. போதிய பயிற்சி இல்லாததால் பழுதான பேருந்தை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவித்து வருகிறார்கள். எம்டிசி நிர்வாகம், போக்குவரத்து துறை மற்றும் தமிழக முதல்வர் இந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓட்டுநர்களுக்கு போதுமான பயிற்சி கொடுக்க வேண்டும். டிசி கன்வெர்ட்டர் போன்ற முக்கியமான பாகங்கள் பழுதாகாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் மின்சார பேருந்து சேவை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதிய மின்சார பேருந்து வாங்கிய சில நாட்களிலேயே பழுதானது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது எம்டிசி நிர்வாகம், அரசு போக்குவரத்துறை மற்றும் தமிழக முதல்வரின் அலட்சியத்தையும் கவனக்குறைவையும் காட்டுகிறது. குறிப்பாக சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் தரமற்று இருப்பதாகவும் பழுதான நிலையிலும் இயங்கி வருவதாகவும் பேருந்துகளை முறையாக பராமரிப்பது இல்லை என்றும் மழை பெய்தால் பேருந்தின் உள்பகுதியும் அதில் பயணம் செய்யும் பயணிகள் அனைவரும் முழுவதுமாக நனைந்து
விடுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், தரமான பேருந்துகளை தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு வாங்குவதில்லை என்றும், தரமற்ற பேருந்துகளையே வாங்கி இயக்கி வருவதால் அரசு பேருந்து சேவை தரமாக அமையவில்லை என்பதே பொதுமக்கள் திமுக ஆட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக உள்ளது. புதிய பேருந்துகள் வாங்குவதிலும் ஊழல், பேருந்துகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதிலும் ஊழல் என அரசு போக்குவரத்து துறை என தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ஆனால் இனி வரும் காலங்களில் போக்குவரத்து சேவையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆனால் பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாலும் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக ஆட்சியாளர்கள் ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 5 ஆண்டுகள் ஆட்சி நம் கையில் உள்ளது. இந்த 5 ஆண்டுகளில் எப்படியெல்லாம் தமிழக அரசாங்கத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்து மக்களின் வரிப்பணத்தை கொள்ளை அடிக்கலாம் என்பதிலேயே குறியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு தமிழர்களின் நலனை பற்றி ஒருபோதும் கவலைப்படாது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது. இதற்கு முன்பு தமிழகத்தை 5 முறை ஆண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியிலும் அனைத்து துறைகளிலும் நடைபெற்ற மெகா ஊழலை தமிழ்நாட்டு மக்களால் மறக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.